வணக்கம் நேயர்களே, இன்றைய தினமும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தற்போது பேசு பொருளாக இரண்டு விடயங்கள் தமிழர்கள் மத்தியிலே பேசப்படுகிறது அல்லது காணப்படுகிறது அல்லது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. முதலாவதாக தையிட்டி விகாரை தொடர்பான சம்பவம். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் நடத்திய தாக்குதல் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில பேசு பொருளாக மாறியிருக்கிறது. முதலாவதாக எதற்காக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, யாரால் நடத்தப்பட்டது, இந்த தாக்குதலின் பின்னணியிலே யாரும் இருக்கிறார்களா, அடுத்தபடியாக இந்த தாக்குதல் திட்டமிட்ட வகையிலே நடத்தப்பட்ட தாக்குதலா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எதற்காக பாரதூரமான வகையிலே இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் அல்லது இந்த தாக்கல் எப்படியான தாக்கங்களை செலுத்த போகிறது, நீதி எதன் பக்கம் நிற்க போகிறது, மருத்துவ சான்றிதழுடைய அறிக்கை எவ்வாறு இருக்க போகிறது, இறுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுவாரா அல்லது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவாரா என்று பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. முதலாவதாக இந்த தாக்குதல் எதற்காக எப்போது எங்கு நடத்தப்பட்ட விஷயம் என்றது எல்லோரும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் முதலாவதாக இருக்கிறது, அர்ஜுனா அவர்கள் தாக்குதல் மேற்கொண்டு தாக்குதல் நடத்தியவர் இன்றைக்கு யாழ் போதனா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விதமாகத்தான் இன்றைக்கு எல்லா செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல இதுண்ட தாழ்பரியம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு பலவிதமான கேள்விகள் எழலாம், சந்தேகங்கள் எழலாம். இது தொடர்பாக அர்ஜுனா அவர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சார்பானவர்களையும் கமெண்ட் அடிக்கலாம், அதற்கு எதிரானவர்களும் கமெண்ட் அடிக்கலாம். இப்படி பலவிதமான கருத்துக்களும் வெளியிடப்படும். அப்ப இவையெல்லாமே எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இந்த விதமான கருத்துக்களையும் வெளியிட முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே இது அவர்களுடைய கருத்து சுதந்திரம். இதுல விமர்சிப்பவர்கள் எப்பவும் விமர்சிச்சு கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அந்த விமர்சிப்பு என்பது நியாயமாக இருக்க வேண்டும் என்றதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த தொகுப்பை பொறுத்தவரையில எவரையும் குற்றம் சுமத்தையில, ஆனால் நடக்கின்ற சம்பவங்களை உள்ளதை மட்டும்தான் சொல்றேன். இன்னைக்கு பலர் கமெண்ட்ல எல்லாம் இருந்தது, அர்ச்சனா சார்பாக நீங்க தகவலை வெளியிடுறீங்க. அப்ப இன்னும் சிலர் கமெண்ட் அடிக்கிறேன், ஏன் அர்ச்சனாவை பாதிக்கின்ற வகையிலே உங்களுடைய கருத்துக்கள் அமைகின்றதுன்னு சொல்லி. ஆனால் அது அப்படி இல்லை. அர்ச்சனா அவர்கள் நல்லது செய்தால் நல்லதை நடக்கிறத சொல்லுவோம். அதே நேரத்தில் அவர் தவறான வழியில அல்லது அவருடைய செயற்பாடுகள் தவறாக இருக்கின்ற போது அதையும் நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம். சம்பவத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக, அறியக்கூடியதாக இருந்திருக்கும். அந்த வகையில தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரையில அவர் ஒரு உணவகத்துக்கு பேர் எல்லாருக்குமே அந்த உணவகத்தின் பேர் தெரியும். சரி, அதுக்கு சாப்பிட போயிருக்கிறார். சாப்பிட போன இடத்துல தான் அவரை பம்புக்கு இழுத்து அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுல அந்த விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய செயலர் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தினை கௌசல்யா அவர்கள் கூட அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இருந்தார். உண்மையிலேயே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். நானும் டாக்டரும் அந்த நைட்டு சொன்னாங்களே, ஒரு டென்மார்க் ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு லேட்டாக போயிட்டுது. அப்போ வளம்புரிக்கும் யூஎஸ் ஹோட்டலுக்கு தான் வளமையாக சேஃப்டி என்று சாப்பிட போகிறோம் நாங்கள். அப்போ நேற்று வளம்பு மாதிரி போனாங்க. போயிட்டு டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஜூஸும் டாக்டர் நானும் பீஃபும் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேனாங்க. அப்போ நான் போன உடனே கண்டுட்டேன், ஒரு ஆள் ரெண்டு பேரையும் டாக்டரையும் என்னையும் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன்ட்டு எனக்கு போனோடனே விளங்கிட்டு. அப்போ நான் டாக்டருக்கு சொன்னேன், இப்படி யாரோ வீடியோ எடுக்கிறாங்க சொல்ல. டாக்டர் சொன்னார், அது பொது இடத்துல அது சகஜம்தானே, அதை கணக்கெடுக்க தேவையில்லை கௌசல்யான்னு சொல்லிவிட்டு, சரின்னு நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணி 10:15 அப்படி போயிருப்பேன் நினைக்கிறேன். அப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேப்புக்குள்ளே நடந்த ஒரு விஷயந்தான். அப்போ ஒரு ஜெர்மனிலேருந்து வந்தவர் ஆகுமவர், அவரும் இன்னொரு ஆளும் ரேஷ் டிஷர்ட் போட்டவர், ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டவர். அந்த வெளியே இருந்து நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரியும், அங்கே இருந்து கொண்டு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே தங்கம்னு பெரிய சத்தமாக கதைச்சு கொண்டு வந்தார். கிட்ட வந்து கொஞ்சம் தேவையில்லாத வேர்ட்ஸுகளும் யூஸ் பண்ணி கொண்டு தான் என்னையும் டாக்டரையும் நோக்கி தான் எங்களோட டேபிளுக்கு வந்தவர். அப்போ சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் மீது
தவறான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதன் பிரகாரம் அதிலேயும் இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார். முதலாவதாக அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல அவர் சொல்றேன்னு சொன்னா 2 தடவைகள் தன்னுடைய பின்பக்கம் பிடரியில கழுத்து பகுதியில அடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்றார். சட்டத்தின் பிரகாரம் பாரதூரமான தாக்குதலை மேற்கொள்றதுன்றது தவறான ஒரு விஷயம், ஏற்க முடியாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் தகாத வார்த்தை பிரயோகிப்பதுன்றது இந்த நாட்டினுடைய சட்டத்தில் இறுக்கப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்கவுடைய ஆட்சி காலத்துல தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்க முடியாது என்கின்ற ஒரு சட்டத்தை அல்லது ஒரு வரையறையை கூட இந்த அரசாங்கம் அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தது. அதே வகையில இந்த தகாத வார்த்தை பிரயோகத்தை பிரயோகிச்சுத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை உசுப்பேற்றி அல்லது அவரை கோவப்படுத்தி இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உடனே இந்த வாக்குவாதம் மாதிரி தான் நம்ம கதை ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் தேவையில்லாத கதையிலும் சில விஷயங்கள் நான் வீடியோவில் சொல்றது நல்லா இருக்காது. ஸோ அப்படியான கதையிலும் கதைச்சு கொஞ்சம் விஷயங்கள் நடந்ததால் அந்த டேபிள் ஸ்டார்ட்ல இருந்தே ஆரம்பத்துலேருந்தே ஒரு வாக்குவாதம் போய் கொண்டு வந்தேன். அப்போ நான் டாக்டர் சொன்னேன் போவோம், இடத்த விட்டு போவோம், அவையும் கொஞ்சம் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கணும்ன்றது விட பிஹேவியர்ஸை பார்க்கே விளங்கினது. நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கணும் என்று சொல்லி போட்டு நான் போவோம்ன்ட்டுருக்கேன். இப்போ டாக்டருக்கு என்னோட கொஞ்சம் இது க்ளோஸாக இது பண்ணுற மாதிரி விளங்க. எப்பயுமே நாங்கள் டாக்டர் டிஃபென்ஸுக்கு எப்பயுமே பாதுகாப்புக்காக எங்களுக்கும் ஒரு ஆதாரத்துக்காக நாங்கள் வீடியோ எடுத்தது. டாக்டர் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. அவர் உடனே கொஷன் பண்ண தொடங்கினார். எந்த சட்டத்தில் வீடியோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஜெர்மனியில் இருக்கிறவர் தொடங்கினார். ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறார். நான் இப்போ என்ன டைம் அந்த கேள்வியை ரைஸ் பண்ணி கொண்டிருந்தேன். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்க அந்த ஆஷ் டிஷர்ட்டோடு இருந்தவர் பின்னால் ஃபோனை ஒருக்கா முதலே பின்னுக்கு ஒருக்கா டாக்டருக்கு முதுகில் ஃபோர்ஸாக இறுக்கி தள்ளி தான் அந்த ஃபோனை இழுத்து பறித்து கொண்டு போனவர். அப்போ நான் டக்குன்னு டேபிளை விட்டு திரும்பி, அண்ணா நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறீங்க, அவரும் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறார், ஃபோனை வச்சுட்டு போக சொல்லுங்கள் என்று சொல்ல போனவர், நீங்கள் அந்த ஃபுட்டேஜில் பாருங்க, போனவர் திரும்பி ஃபோனை டேபிள் எறிஞ்சு போட்டு அந்த ஜெர்மனியில் இருக்கிறவர் போக இல்லை. இந்த நின்று என்னோட ஆகியூ பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த உணவகத்தில் அந்த பொருட்களை எடுத்து தாக்குதல் நடத்துவதுன்றது முற்று முழுதான பிழையாக இருக்கிறது. அந்த இடத்துல என்ன சொல்றது, அந்த சாப்பாட்டு பிளேட்டுகள் அல்லது அவருடைய கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாக கூட அந்த உணவ உரிமையாளர் தகவலை வெளியிட்டதாக அல்லது அந்த உணவ நிர்வாகம் தகவலை வெளியிட்டதாக கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே அந்த உடைக்கப்பட்ட அந்த பொருட்களுக்கான பெறுமதியை கூட வைத்தியர்கள் மீள செலுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் தகவல் வெளியாயிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சரி, இதுல அந்த உணவு பொருட்களை அல்லது உணவகத்துல இருந்த அந்த பொருட்களை எடுத்து தாக்கல் நடத்துறன்றதும் பிழை. அதே நேரத்துல தலையில தாக்கல் நடத்துறன்ற விஷயமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டு முதலாவதாக போலீஸுக்கு கோல் பண்ண ஆறுன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தான். என்னன்னு சொன்னா அதுவும் 119க்குத்தான் அவர் கோல் பண்ணி இருக்கிறார். கோல் பண்ணியும் உடனடியாக போலீஸ் அந்த இடத்துக்கு வரையில. ஆனால் சற்று பிறகுதான் போலீஸ் வந்திருக்கு. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாருன்னு சொன்னால், போலீஸ் வரையில பின்னர் நான் போலீஸ் நிலையத்துக்கு போய்தான் முறைப்பாடு செய்திருந்தேன் என்கின்ற வகையில நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைஞ்சிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொல்றால், ஒரு உணவகத்துல உணவு உட்கொள்ள அல்லது உணவகத்துல போய் என்னத்துக்கு போயிடும், ஒன்று சாப்பிட போயிடும் அல்லது சோட்டிஸ் இதென்ன போயிடும், இல்லாட்டி ஜூஸுகள் குடிக்க போயிடும். ஆனால் இந்த உணவகத்துல ட்ரிங்க் பண்ணலாம், சகல விதமான இதுவும் இருக்கு. அதாவது உணவு சாப்பிடலாம், ட்ரிங்க் பண்ணலாம், அதுக்குரிய ஏற்பாடுகள் இந்த உணவகத்துல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அந்த இடத்துல அர்ச்சுனா அவர்களுக்கும் அவருக்கு எதிரானவர்களும் அந்த இடத்துல தாக்கல்ல ஈடுபடுகினோம். ஆனால் அந்த தாக்கலை தடுத்து நிறுத்துறதுக்கு எவரும் போகவும் இல்லை. அதே இந்த உணவகத்துல தாக்கல் நடத்த முடியாது அல்லது நீங்கள் 2 பேரும் முரண்பட முடியாது. நீங்கள் முரண்படுவதாக இருந்தால் உணவகத்தை விட்டு வெளியே சென்று முரண்படுங்கள் என்கின்ற கோரிக்கையா அல்லது அந்த
இடத்துக்கு போய் சொல்ல வேண்டியது அந்த உணவக நிர்வாகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல அந்த உணவக நிர்வாகம் பாரிய தவறு இழைத்திருக்கிறது. அந்த இடத்துல சரி, அவர் தங்களுடைய கட்டளையை மீறி அல்லது தங்களுடைய கருத்தை மீறி இவர்கள் இரு தரப்பினர் அந்த இடத்துல சண்டையில ஈடுபடணும்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்க வேண்டியது அந்த உணவகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே வகையில் உணவகத்தினர் அறிவித்ததாக இதுவரைக்கும் ஊடகங்கள்ல தகவல் வெளியாக இல்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள்தான் அறிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதே உணவகம் அல்லது இந்த உணவகத்தினுடைய நிர்வாகம் போலீசாருக்கு இந்த தகவலை வெளியிட இல்லை என்று சொல்லி சொன்னால் இது பாரதூரமான குற்றமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த உணவகத்துக்கு உணவு உண்ண வர்றவைக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அந்த உணவகத்தினுடைய உரிமையாளருடைய பொறுப்பாகவும் இருக்கிறது, அல்லது அந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த உணவக நிர்வாகம் இந்த பொறுப்பில் இருந்து தவறி இருக்கிறதா என்கின்ற சந்தேகமும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது. அது ஒரு சாதாரண உணவகம் அல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபல உணவகங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நிச்சயமாக அந்த உணவகத்திற்கு பாதுகாவலர் ஒருவர் இருப்பார். ஆனா அந்த பாதுகாவலர் கூட அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துக்கு போகையில், ஆனால் நாங்கள் இந்த சிசிடிவி காணொலியை வச்சுதான் நான் அந்த தகவலை வச்சு சொல்றேன். ஆனா நிச்சயமாக அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அந்த விஷயங்களை வழியே சொல்லலாது. இப்போ ஆகியூ பண்ணிட்டு கேட்க திரும்பி போனவர் பின்பக்கத்தால் ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே டாக்டர் முதுகு பக்கம் முதுகுலையும் நெஞ்சிலையும் குத்தினவர் குத்தி வெளிக்கு ஃபோனை பறிக்க ட்ரை பண்ணிக்க தான் திரும்பி டிஃபென்ஸுக்கு நாங்களும் ஒரு ஆள் அடிக்க பார்த்துட்டு இருக்கீங்களா தானே, முதுகில் குத்தி கைதியில் குத்தி அந்த இடத்துல நாளைக்கு எனக்கும் ஏதாவது நடந்துருமென்ட்டு எனக்கு பக்கத்தில் நானும் இருக்கிறேன். அப்போ ஃபோனை பறிக்க அடிவில் அவர் ஃபஸ்ட்டு அடித்த பிறகு தான் நாங்கள் அடிக்க வலிக்கிட்டது. அப்போ அடிக்க வலிக்கிட்டு கொஞ்சம் பிறகு அதில் உள்ள திங்ஸால் மாறி மாறி அடிபட்டு நான் அதை எனக்கு டாக்டர் இந்த யாராவரால் பிடிச்சி தடுக்கத்தானே வேணும். அப்போ எனக்கு அவரை பிடிக்கலான்னுட்டு நான் டாக்டரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணானுங்க. ஃபுட்டேஜில் பாருங்கள், அங்காளையும் பிடிச்சி ட்ரை பண்ணி பிடிச்சி இழுத்து கடைசியாக அவரும் வெளியே இருந்து 4 பேரோட வந்தவராகும். 4 பேரோட அந்த ஜெர்மன் போயும் இவர் யாருன்னு தெரியல எனக்கு. கடைசியாக அவர் வெளியே போயிட்டார். இவர் திருப்பி அந்த ஜெர்மன் போய் நின்று திருப்பியும் சண்டை இழுக்கிற மாதிரி தான் கதைச்சு கொண்டு வந்தார். அப்போ நான் அந்த இடத்துல அந்த உணவகத்தை விட்டு இவர் இரு தரப்பை வெளியேற்றிருக்க வேண்டும். இதுதான் ஒரு நியாயமான நேர்மையான செயற்பாடாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல உணவகத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுன்றதுல சந்தேகம் கிடையாது. ஆகவே இது நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரானவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற ஒரு சதிகரமான செயல் என்று தான் பார்க்க முடியும். ஏன்னு சொல்லி சொன்னால், சாப்பிட போன ஒருத்தரை அவர் அந்த இடத்துல எந்த விதமான தாக்குதல் சம்பவத்திலே ஈடுபட இல்லை. ஆனால் அவர்களுடைய இந்த வார்த்தை பிரயோகம் தான் அவரை இந்த தாக்குதல் நடத்துவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்கும். அதுவும் அவரோட போன பெண் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை தகாத வார்த்தைகளால அவை என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் பேசினம் அல்லது தகாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம். அந்த விஷயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய உண்மையில சில வார்த்தை பிரிவுகளை அதாவது ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளியிட முடியாது. அது தகாத வார்த்தை பிரயோகங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தை பிரயோகங்களையும் அவர் இதுல சொல்றார். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அதுல இந்த வார்த்தை பிரயோகம் பிரயோகிக்கப்பட்டது என்ற விஷயத்தை சொல்றார். ஆனால் பேசாம இருக்க அவர் அந்த கண்ணாடி போட்டு அந்த கருப்பு அவர் முன்னால வந்திருந்தோண்டு என்ன இப்படி கையை நட்டி என்ன தங்கம் அடிக்கிறியோ வடிவா தான் கேட்டு வருது. சின்னாக்கள் பாப்பினா வேண்டாம் பரவாயில்ல சொல்றேன். அப்படியான வார்த்தை பிரயோகம் பிரயோகிப்பதும் தவறு. அதே இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்வதும் அவருடைய அந்தஸ்துக்கும் அதாவது அவருடைய தகுதிக்கும் அது ஏற்றதில்லை. அது ஒரு தகாத வார்த்தை பிரயோகம் அல்லது இது ஏற்றுக்கொள்ளாத வகையிலே அல்லது வெளியிலே சொல்ல முடியாத வகையிலே இப்படி ஒரு வார்த்தைகளை பிரயோகித்தார்கள் என்கிற விதத்திலே அவர் சொல்லியிருக்கலாம். அது சால பொருத்தமாக இருந்திருக்கும், அவருடைய பொறுப்புக்கும் மரியாதையாக இருந்திருக்கும் என்றதில் சந்தேகம் கிடையாது. அந்த விஷயத்துல சட்டத்தரை கௌசல்யா அவர்கள் மிக தெளிவாக நிதானமாக சொல்லியிருக்கிறார். தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தார்கள் என்ற வகையில அவர் சொல்லியிருந்தார்.
இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தலைப்பக்கத்திலே தாக்கப்பட்டிருக்கிறது. அவரை தூக்கி ஒரு மேசையில் வந்து தூக்கி போடப்பட்டிருக்கிறது என்ற விஷயம்தான் இன்றைக்கு அடுத்த விஷயமாக. சரி, தன்னுடைய தற்பாதுகாப்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தாக்குதல் நடத்தியாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் அந்த தாக்குதல் நடத்தி இருக்கு தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக தாக்குதல் நடத்தி இருக்கலாம். ஆனால் பாரதூரமான வகையிலே தலையிலே அந்த பிளேட்டை கொண்டு அடித்ததாக கூட சொல்லப்படுது. அப்படி அவர் தலையிலே அடித்திருப்பாராக இருந்தால் இதுவும் ஒரு பாரதூரமான குற்றமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த விஷயம் என்று சொல்லி சொன்னால், தான் தாக்குதல் நடத்தியது தவறு என்கின்ற விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது அவருடைய பெருந்தன்மையாகத்தான் பார்க்கப்படுகிறது. என்று சொன்னால், நான் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு அவருக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய மருத்துவம் செய்ய வேண்டிய இந்த கரங்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது பாரிய தவறு. நான் அந்த இடத்திலே தவறு இழைத்திருக்கிறேன் என்ற விஷயத்தை வந்து தானே ஏற்றுக்கொள்றார். இது வந்து எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஆனா அந்த இடத்துல அவர் வந்து அந்த உண்மையை, அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு சொல்லி இருக்கிறார். ஆனால் தன்னுடைய அளவுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாகவும் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் பிரகாரம் தான் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிற விஷயத்தை வந்து இதுல சொல்லி இருக்கிறார். இதுல வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல கௌசல்யா அவர்கள் இரு தரப்பினர் வந்து தாக்கல் ஈடுபட்டு கொண்டிருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை தடுத்து நிறுத்துறதுக்காக கடுமையாக வந்து கடுமையான பிரயத்தனத்துல ஈடுபடுறதை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த இடத்துல அவருடைய சட்டத்தரணி அல்லது அவருடைய செயலர் கௌசல்யா அவர்கள் உடனடியாக போலீசாருக்கு இந்த தகவல்களை வழங்கி இருந்தால் இன்னும் சால பொருத்தமாக இருந்திருக்கும் என்றது வந்து என்னுடைய கருத்து. இதுல வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க ஒரு விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார் அல்லது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் இடையிலான இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பதோடு, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தவறிழைத்தால் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விடயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியிருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய யூடியூப் தளத்துல வந்து கருத்து தெரிவித்ததையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல போலீசார் வந்து நீதியாக செயற்பட வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. போலீசாருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் முரண்பட்ட சம்பவங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அது நீதிமன்றத்துக்கு கூட அந்த வழக்கு சென்றிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த இடத்திலே சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. அடுத்த இன்னொரு விஷயம் தான், இன்றைக்கு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் மருத்துவ அறிக்கையும் வந்து காரசாரமாக இருக்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த மருத்துவமனை வட்டாரங்கள் எப்படிப்பட்டது, அர்ச்சுனா அவர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் அல்லது மருத்துவமனையினுடைய யாழ்ப்பாண மருத்துவமனையுடைய பணிப்பாளர் அவர்களுக்கும் இடையிலே எப்படியான முரண்பாடுகள் இருக்கிறது என்றதும் வந்து எல்லோருக்கும் அறிஞ்ச ஒரு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு மட்டும்தான் சேதம் அல்லது பாதிப்பு என்கின்ற விதத்தில் தான் இதுவரையும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் சட்டத்தரணி கௌசல்யா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருக்கு வந்து கையில வந்து இந்த பகுதியில சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக கூட சொல்லப்படுகிறது. அர்ச்சுனா அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாரையும் வந்து பகைப்பதன் மூலமாகவோ வெறுப்பதன் மூலமாகவோ இதனையும் செய்துவிட முடியாது. இன்றைக்கு எந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவருக்குரிய ஆதரவு தளம் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் வந்து நிச்சயமாக எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் வந்து வெளிப்படையாக இதனையும் சொல்பவராக இருக்கிறார். அவர் எதற்காக சொல்கிறார், எப்படி சொல்கிறார், அல்லது அவருக்கு பின்னால எந்த சக்திகள் இருக்கிறது என்கின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியாது. அதே நான் ஏற்கனவே சொன்னது போல இது தொடர்பாக கூட சிலர் வந்து தவறான பதிவுகளை கூட வெளியிடலாம். இருந்த போதிலும் இது வந்து நான் எவர் சார்பாகவும் விமர்சிக்கல. ஆனால் இதுல எப்படியான சம்பவம் நடந்திருக்கிறது, ஆனால் இந்த சம்பவம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்ற விஷயத்தை தான் சொல்ல வாரன். இதுல என்னென்ன தவறு இருக்கிறது என்ற விஷயத்தை தான் இதுல வந்து நான் சொல்ல வாரன். அதே நேரத்தில் இவர் வந்து சாதாரண ஒரு மனுஷன் இல்லை,
ஒரு வைத்தியர், அதைவிட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சில விஷயங்கள அரசியல் காழ்ப்புணர்ச்சி வந்து பலருக்கு இருக்கும், அது அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும். அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரானவர்களும் நிச்சயம் இருக்கத்தான் செய்வார்கள், அவருக்கு ஆதரவானவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் இப்படியான விஷயங்கள்ல இருந்து கடந்து போக வேண்டியது அல்லது இப்படியான விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவருக்கு வந்து இதுல மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இதுல மிகவும் நிதானமாக செயற்பட வேண்டியது ஒரு அரசியல்வாதியினுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில இருக்கின்ற அதுவும் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனடாவுக்கு சென்ற போது அவர்களுக்கான எதிர்ப்பலைகள் ஏற்படுத்தப்பட்டது. அதே போன்று ஆஸ்திரேலியாவுக்கு போன இடத்துல அவர்களுக்கான எதிர்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. லண்டனுக்கு போன இடத்துல, இப்படி பல இடங்களுக்கு போன இடத்துல, ஏன் எங்களுடைய மண்ணில் கூட தேர்தல் காலங்களில் கூட கடைசியில வாக்கு சாவடிகள்ல அந்த வாக்குன்ற நடவடிக்கை முடிந்த பின்னர் கூட கடந்த காலங்களில் இப்படி கடுமையான முரண்பாடுகள் இருந்தது. சிலர் வந்து அந்த இடத்துல இருந்து நழுவி போனது அல்லது விலகி போனதை கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆகவே இப்படியான சம்பவங்களை தவிர்த்து போக வேண்டியதும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பால் ஒரு வைத்தியர் என்கிற ரீதியிலும் அவருக்கு அந்த கடமை இருக்கிறது என்றதுல சந்தேகம் கிடையாது. அந்த உணவகத்துல உடைக்கப்பட்ட பொருட்களுக்கு அதுக்குரிய இழப்பீடு அல்லது அதுக்குரிய பெறுமதியை வழங்க வேண்டியதும் பாதிக்கப்பட்ட அல்லது அந்த பொருட்களை உடைத்தவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் உணவகமும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உணவகத்துக்கும் இருக்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. தகாத வார்த்தை பிரயோகம் மேற்கொன்றது வந்து தாக்குதல் நடத்தியதை விட இன்னும் மோசமான செயற்பாடுகளாக இருக்கிறது. அதயத்திலே இந்த உணவகத்தில் வந்து இந்த தாக்கல் நடத்தப்பட்டது ஒரு சாதாரண சம்பவமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் பாரதூரமான விளைவுகள் எதுவும் வரையில்லை. ஆனால் இதுல பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு சிறிய சம்பவம் நடக்கிற இடத்திலேயே வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிக்க வேணும். ஆனால் இந்த சம்பவம் வந்து எதிர்காலங்கள்ல பெருக்கக்கூடிய அல்லது பெரிதாக வரக்கூடிய அல்லது அந்த உணவகங்கள் இப்படியான பல உணவகங்களே உயிரிழப்புகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனபடியான இந்த உணவக நிர்வாகம் வந்து பாதுகாப்பை வந்து ஏற்படுத்துறதோடு உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டியதும் அந்த உணவகத்தினுடைய முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது என்றதுலயும் சந்தேகம் இல்லை. இதுல வந்து இறுதி முடிவு வந்து நீதிமன்றத்துல கையில இருக்கு. அப்ப எவருக்கு தண்டனை வழங்குறது, எவரில் பிழை இருக்குது, யார் வந்து தவறு இழைத்திருக்கிறார்கள் என்றத இறுதி முடிவு வந்து நீதிமன்றம் தான் எடுக்கும். இருந்த போதிலும் இந்த இடத்துல வந்து வலிய தூண்டியதும் அல்லது அவரை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து தாக்கல் நடத்த வச்சதும் வந்து ஒரு தந்திரோபாய ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மீது பழிய சுமத்த வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பாரிய சதி திட்டமாகத்தான் இந்த சம்பவத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினுடைய செயற்பாடுகளை பொறுத்தவரையிலே அது உண்மையாகவும் நேர்மையாகவும் பக்க சார்பற்றதாகவும் இருக்கும் என்ற விஷயத்தை வந்து நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். அதேத்துல இதுல வந்து எந்த விதமான பக்க சார்பான செய்தியையும் நான் வெளியிடையில, அத்தனையும் நேர்மையான யதார்த்தமான செய்தியாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.